ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்காக நாங்கள் அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். இப்போ சிக்கன் நாங்கள் நல்லா கழுவி வச்சுருக்கோம். இப்போ வாங்க சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். சிக்கன் குழம்பு நாங்கள் குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்காக நாங்கள் அடுப்பத்தை வச்சாச்சு, குக்கர் வச்சுருக்கோம். குக்கர் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் இப்போ நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கிராம்பு 4 கிராம்பு, 4 பட்டை, ஒரு அன்னாச்சி பூவு, மராட்டி 1, அப்புறம் ஏலக்காய் 2 இப்போ நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது பட்டை கிராம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். 5 வெங்காயம் போட்டிருக்கோம். நாங்கள் நல்லா நெய்ஸாக கட் பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா நெய்ஸாக வெட்டினா நல்லா சீக்கிரமாக வதங்கி செஞ்சிடும். அதுக்காக நல்லா நெய்ஸாக கட் பண்ணியிருக்கோம். நாங்கள் இப்போ வெங்காயம் நல்லா வதக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், வெங்காயம் எவ்வளோ இருந்துச்சு, வதங்கினோன்னு கம்மியாயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்க விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நம்ம அது கூடவே 4 பெரிய தக்காளி போட்டிருக்கோம். தக்காளி போட்டுடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்க விட்டுடலாம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம உப்பு போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆனால் நாங்கள் குழம்பு தூள் போட போகிறோம். அதனால் குழம்பு தூளில் காரமாக இருக்கும். அதனால் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மசாலாலாம் நல்லா சிக்கனில் நல்லா பிடிச்சி நல்லா இதாகட்டும். அது வேற நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நாங்கள் சிக்கன் கூடவே உருளைக்கிழங்கு ஒன்று கொஞ்சம் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் மசாலாவில் போட்டு நல்லா பரட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இது கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். தனி மல்லித்தூள், அதாவது தனியாத்தூள். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே நம்ம குழம்புத்தூள் மசாலா போட்டுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள் போட்டிருக்கோம். ஆச்சி குழம்புத்தூள் தான் நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம குழம்புத்தூளெல்லாம் போட்டு நல்லா சிக்கன் நல்லா பெரட்டி எடுத்தாச்சு. இது கூடவே நம்ம இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ நீங்கள் உப்பு காரெல்லாம் பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ எங்களுதெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நாங்கள் குக்கர் மூடி வச்சு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ விசில் வர்றதுக்குள்ளே நம்ம நாங்கள் 1 முறி தேங்காய் எடுத்துருக்கோம். இப்போ இந்த 1 முறி தேங்காய் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த தேங்காய் கூட நம்ம பெரிய ஜீரகம், அதாவது சோம்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம
குழம்பு என்னாச்சுன்னு வாங்க பார்க்கலாம். குழம்பு வந்து 3 விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்க நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம சிக்கன் வெந்திருக்கா பார்க்கலாம். பாருங்க சிக்கன் நல்லா வெந்திருக்கு, நல்லா சூப்பராக நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் வந்து சிக்கன் குழம்புல ஊற்றிடலாம். நல்லா கட்டியாக தான் நாங்கள் அரைச்சிருக்கோம், தண்ணியெல்லாம் ரொம்ப சேர்க்காம. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து குழம்புல தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றிட்டோம். இப்போ வந்து ஜார் வந்து நம்ம அலசி ஊற்றிக்கலாம். ஜாரில் பாருங்கள் நல்லா ஒட்டிகிட்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து நல்லா அலசி குழம்புலே ஊற்றிடலாம். குழம்பு கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி கொதிக்க விடும்போது கொஞ்சம் குழம்பு திக்காகும். அதனால் ஜாரெல்லாம் அலசி குழம்புலே ஊற்றிடலாம். நம்ம ஜாரெல்லாம் அலசி ஊற்றியாச்சு. இப்போ குழம்பு வந்து கொதிக்க விட்டுடலாம் அடுப்பில் வச்சு. நம்ம வந்து அடுப்பத்தை வச்சாச்சு. குக்கர் வச்சுருக்கோம். குக்கர் நல்லா இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். அந்த தேங்காய் அரைச்சி ஊற்றினா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா குழம்பு இப்படி மேலே பார்த்திங்களா எண்ணெய் மாதிரி மிதக்கும். அந்த மாதிரி நல்லா கொதித்து வரட்டும். இப்போது சிக்கன் குழம்பு நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள். நல்லா கொதிக்குது, நல்லா வெட்டி கொதிக்குது. இந்த டைமில் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டுடலாம். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுற வேண்டியது தான். இப்போ நம்ம சிக்கன் குழம்பு வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பவுலுக்கு மாற்றியாச்சு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது நீங்கள் வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ்க்கெல்லாம் நீங்கள் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.